பாலிவுட் ஆக்டர் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அவருடைய வீட்டில் தற்கொலை செய்து கொண்டது பாலிவுட் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே அதிர்ச்சி ஏற்படுத்தினது. இந்நிலையில் சுஷாந்த் சிங்கோடைய காதலி ரியா அவருக்கு அதிக போதை மருந்துகளை கொடுத்ததாகவும் அதனால் அவர் எப்போவுமே மயக்கநிலையிலேயே இருந்ததாகவும் சுஷாந்துடைய பாதுகாவலர் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் சுஷாந்த் சிங் தற்கொலை வழக்கில் அவருடைய குடும்பத்தினர் நெருக்கமானவங்கன்னு பல தகவல்களை சொல்லிட்டு வராங்க. இதனால் இந்த வழக்கில் பல புதிய திருப்பங்களும் ஏற்பட்டு வருது. அந்த வகையில் சுஷாந்த் சிங்கோடைய பாதுகாவலர் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் பல திருக்குடும் தகவலை சொல்லியிருக்காரு. இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுஷாந்துடைய லவர் ரியா தொடர்ந்து சுஷாந்துக்கு போதை மருந்துகளை கொடுத்து வந்தாங்க. இதனால சுஷாந்த் எப்போவுமே மயக்க நிலையிலையும் தூங்கிக்கிட்டேவும் இருந்தாங்க. சுஷாந்துக்கு மருந்துகளை வாங்க ரியா என்ன மருந்து கடைக்கு அனுப்பினாங்க. அதனால் பல நேரங்களில் கடை உரிமையாளர் என்னை சந்தேகமாக பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மருந்துகளை சுஷாந்துக்கு கொடுக்கும்போது அவர் பெரும்பாலான நேரம் தூங்குவார். ஈரோப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சுஷாந்துடைய உடல்நலம் ரொம்பவே மோசமானது. அவர் எப்போவுமே பெட்லேயே இருந்தார். அதுக்கு முன்னாடி எப்போவுமே ஸ்விம் பண்ணுவார், ரன்னிங்க்கு போவார், ஜிம்முன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். ரியா, அவங்க அப்பா அண்ட் தம்பி எல்லாருமே சுஷாந்துடைய வீட்டுக்கு அடிக்கடி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு வந்து அவருடைய பணத்தை பகட்டையாக செலவு செஞ்சாங்க. பட் அந்த பார்ட்டியில் சுஷாந்த் கலந்து கொள்ள மாட்டார். ரியா மேலே சுஷாந்துடைய அப்பா சுமத்திய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே உண்மைதானோ அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் சுஷாந்துடைய பயிற்சியாளர் சமி அகமதும் ரியா போதை மருந்துகளை கொடுத்ததா சொல்லியிருக்காரு. எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாம ரியா அவருக்கு பரிந்துரைக்கப்படாத சில மருந்துகளை கொடுத்ததா சமி சொல்லியிருக்காரு. போதை மருந்தை கொடுக்கும் அளவு ரியா நினைச்சதாகவும் அவர் தான் சுஷாந்தை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனதாகவும் சொல்லியிருக்காரு. ரியா கூட பழகினதுக்கு அப்புறமா தான் சுஷாந்தோட நடத்தையில மாற்றங்கள் ஏற்பட்டதை அவரும் கவனித்ததா சொல்லியிருக்காரு.